வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் அவர்களை விட்டு சென்ற IAS IPS அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தற்பொழுது பேசி வருகிறார்கள். காரணம், அதிமுக தான் ஆட்சியை அமைக்கும், திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற கருத்து கணிப்பின் முடிவால் தான். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சியில் IAS IPS அதிகாரிகள் ஸ்டாலின் அவர்களது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தேர்தல் முடிவிற்கு முன்பாகவே திமுகவின் தலைவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து உயர் அரசு அதிகாரிகளும் தற்பொழுது அந்தர்பல்டி அடித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்பொழுது பேச்சுவார்த்தையும் அவர்களுடன் நட்புறவாக இருப்பதற்கு இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள். இனியும் திமுக நினைப்பது நடக்காது, எந்த ஒரு பதவியும் திமுகவிற்கு கிடைக்காது என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. முழுக்க விஜய் அவர்களது வருகையால் தான் திமுக படுதோல்வியே சந்தித்தது என்ற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. சரி, இதற்கு முன்னால் தமிழ்நாடு மக்கள் திமுகவை மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை கொடுத்தார்களா என்று கேட்டால், 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியை அமைக்கவில்லை, 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை. ஆனால் இந்த 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமையிலும் கூட வெறும் 3% தான், அதாவது திமுக ஆட்சி அமைத்தது 3.5 லட்சம் வித்தியாசத்தில்தான். அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 3.5% வித்தியாசத்தில்தான் அதிமுகவை தோல்வியை தழுவி திமுக அரியணையில் ஏறியது. 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் கூட வெறும் 3.5% மக்கள்தான் திமுக நல்லது செய்யும் என்று நினைத்தார்கள். ஆனால் 97% மக்கள் அதிமுகவை 3வது முறை தொடரட்டும் என்ற ஒரு நிலைமைதான் இருந்தது. ஆனால் இப்பொழுது கடுமையான போட்டி, திமுக 5 ஆண்டுகள் செய்த ஆட்சியின் மீதும் கடுமையான கோபம். ஒட்டுமொத்தமாக திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கிடைக்குமா என்ற சந்தேகமும் தற்பொழுது கருத்து கணிப்புகள் மூலமாக வெளியிடப்பட்டு வருகிறது. மேலும் விஜய் அவர்களது வருகையும் கடுமையான ஒரு பாதிப்பை திமுகவிற்கு ஏற்படுத்தியுள்ளது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை இழக்கும் என்ற காரணத்தினால்தான் IAS IPS அதிகாரிகள் அந்தர்பல்டி அடித்து ஸ்டாலின் அவர்களை விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களது வீட்டில் குவிந்துள்ளனர். இது அதிர்ச்சியில் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. நிச்சயம் இது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறும். கள நிலவரம் எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாகவும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் மாறியுள்ளது.